தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே அரசு பள்ளி நிலத்தை தனிநபர் ஒருவர் பத்திரப்பதிவு செய்ததாக அளிக்கப்பட்ட மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றது. செய்யமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி இடத்தை தனிநபர் ஒருவர் போலி பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளி இடம் கூட ஆக்கிரமிப்புக்கு மிஞ்சவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எங்க ஊர் பள்ளியில 5வது வரைக்கும் தான் எலிமெண்டரி ஸ்கூல் எங்க ஊர்ல இருக்குது. இன்ன நிலவரத்துக்கு ஒரு நபர் எங்க ஊரை உள்ள ஸ்கூல பத்திரம் பண்ணியிருக்காரு. அந்த பத்திரத்துக்காக இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களை எல்லாம் வெளியில தள்ளி பூட்டிட்டாங்க. நாங்களும் கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்துருக்கோம். இன்னும் எங்களுக்கு 1 மாசம் ஆச்சு நாங்க தகவல் கொடுத்து. இன்னும் எங்களுக்கு எந்த தகவலும் வரல. ஒரு நாள் 4 மணிக்கு வர சொன்னாங்க இதுக்கு பூதலூருக்கு. எங்களால 4 மணிக்கு எல்லாம் வெளியில போயிருச்சு, நாங்க போக முடியல. இப்ப இது வரைக்கும் சொல்லி இன்னும் ஒன்னும் பிரச்சனை ஆகல. அதனால நாங்க பஸ்ஸ மறியல் பண்ணிருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் தெங்கால் பகுதியில் விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்சி சென்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் பம்பு செட்டில் ஃபியூஸ் கேரியரை இணைத்தபோது மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடிய ஆட்சியில் மின் கம்பங்கள் பராமரிப்பின்றி இருப்பது மற்றும் மின் இணைப்புகள் சரிவர வழங்கப்படாமல் இருப்பதன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் சாலையில் கழிவுநீர் வழிந்தோடி வருவதால் கடும் அவதியடைந்து வருவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பங்குனி உத்தரத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் சாலையில் துர்நாற்றத்துடன் தொடர்ந்து வெளியாகிய கழிவுநீரால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பக்தர்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் கழிவுநீர் மேலாண்மை நடைபெறுவதில்லை என கண்டனங்கள் வலுப்பெற்றுள்ளன.